ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் திவ்யா ரவி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அப்படி லைட்டாக யோசிச்சு பாருங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்ட்டு. எஸ், செகண்ட் பர்சன் ப்ளூரல் பார்த்தோம். அதில் எத்தனை வார்த்தைங்க இருக்குது மொத்தம்? 3 வேர்ட்ஸ். அந்த 3 வேர்ட்ஸ் என்னென்னு சொல்லி நான் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் லைனாக. யூ, யுவர், யுவர்ஸ். யூனா நீங்கள், உங்களை. யுவர்னா உங்கள், யோர்ஸ்னா உங்களுடைய அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த 3 வார்த்தைங்க தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேர்ட் பர்சன் சிங்குலர் பற்றி பார்க்க போகிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலரில் மொத்தம் 8 வேர்ட்ஸ் இருக்குது மக்களே. அந்த 8 வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹீ, ஹிம், ஹிஸ். இதெல்லாம் ஆண்களை குறிக்கிற வார்த்தைகள். இன்னொரு தடவை சொல்கிறேன், ஹீ, ஹிம், ஹிஸ். அடுத்து பெண்களை குறிக்கிற வார்த்தைகளை சொல்கிறேன், ஷீ, ஹர், ஹர்ஸ். ஷீ, ஹர், ஹர்ஸ். இதெல்லாம் பெண்களை குறிக்கிற வார்த்தை. அடுத்து இட், இட்ஸ். இதெல்லாம் ஒரு பொருளையோ இல்லை இருக்கிற ஆனிமல்ஸையோ குறிக்கிற வார்த்தைங்க தான் இட், இட்ஸ். ஓகே, இது ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ளான அர்த்தங்கள் என்னென்னு சொல்லி நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஹீ. ஹீனா அவன், அவர். ஹிம்னா அவரை, அவனிடம், அவனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து ஹிஸ். ஹிஸ்னா அவரது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பெண்களுக்கான வார்த்தைகளுக்கான அர்த்தம் பார்க்கலாம். ஓகேவா? ஷீ அவள், அவர். ஹர் அவளுடைய, அவளை. ஹர்ஸ் அவளுடையது. இதில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, என்னடா அவரது, அவருடைய, அவர் அப்படின்லாம் வருதே அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம், டவுட் வரும். இதில் என்னென்னா, பெரியவங்க ஒருத்தங்களை நம்ம மரியாதையாக சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இங்கிலீஷில் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் வரும். அவர், அவருடையது அப்படின்னு பெரியவங்க யாராவது ஒருத்தரை நீங்கள் குறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அப்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ளூரலுக்கு வேறு வார்த்தைங்க இருக்குது மக்களே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவங்க ஒரே ஒருத்தங்களை மட்டும் நீங்கள் டினோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஹர், ஹிஸ்ஸு, ஹிம், ஷீ அந்த மாதிரி வார்த்தைகளாக நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஆனால் பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், பல பேரை நம்ம டினோட் பண்ணோன்னா அதுக்கு வேறு மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது. அடுத்து இட்டுக்கான அர்த்தம் பார்த்துடலாம். இட் அப்படின்னா அது, இது. இட்ஸ் அப்படின்னா இதனுடையது, அதனுடையது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா மக்களே? முதல்ல ஹீக்கான அர்த்தம் பார்க்கலாம். ஹீ இஸ் அ பாய், அவன் ஒரு பையன். ஹீ இஸ் அ டீச்சர், அவர் ஒரு டீச்சர். அடுத்து ஹிம்முக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ செட் டு ஹிம். ஐனா நான், செட்டுன்னா சொன்னேன். ஐ செட் டு ஹிம்னா நான் அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்னும் சொல்லலாம். இல்லை, இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு பெரியவரை குறித்து சொல்கிறீங்க, பெரியவரை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்து ஹிஸ்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹிஸ் பென், அவருடைய பென். அப்படி இல்லைன்னா அவர் பென், இல்லைனா அவனோட பென் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இதுலேயும் பெரியவங்களை யாராவது குறித்தோம் அப்படின்னா அவருடைய பென் இல்லைனா அவர் பென் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை நம்ம ஏஜ் பசங்க தான் அப்படின்னா அவனோட பென் தான் சார், அவன் பென் அது, அந்த மாதிரி நம்ம மீன் பண்ணி சொல்லலாம். சரிங்களா மக்களே? அடுத்த வீடியோவில் ஷீ, ஹர், ஹர்ஸ் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அப்புறம் இட், இட்ஸ் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்,
அப்படின்னு எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா மக்களே? அதே மாதிரி உங்களுக்கான சர்ப்ரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட்டு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து வர ஒரு 2 வீடியோ விடுவேன். அந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததுக்கான கிஃப்ட் உங்கள் கிட்ட வந்து சேரும். ஓகேங்களா? எல்லா லிங்க்ஸையும் என்னோடய மெயில் ஐடியையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸோ அப்டேஷனோ நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அது மூலயமா. சரிங்களா மக்களே? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.